பருவமழை சிறப்பு நேரலை தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது ஹேமா ராகேஷ். செய்திகள் பாக்குற எல்லாருமே வானிலை அறிக்கைய கடந்து வந்திருக்க தவற மாட்டீங்க. ஏன்னா தமிழகத்தில் இத்தனை நாட்களுக்கு மழை பெய்யும், இந்தந்த மாவட்டங்களில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது, புயல் இன்னும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற செய்திகளை அதுவும் இப்போ மழை காலத்துல எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். மழை தொடர்பா நமக்கு பல சந்தேகங்கள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. வடகிழக்கு பருவமழைனா என்ன, தமிழகத்திற்கு எந்த பருவமழை அதிக மழையை கொடுக்கும், அதுவும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அப்படின்னு சில நேரங்கள்ல அறிவிப்பு கொடுக்கறாங்க. இதனால் என்ன மழை அப்படின்னு பார்த்தா எந்த காலகட்டத்துல அதிகமா பெய்யும், இந்த மழை அளவை எப்படி கணக்கிடுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கத்தான் இந்த சிறப்பு நேரலையை தந்தை தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்குகிறது. இந்த சிறப்பு நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோட இணைந்திருக்காரு. மழைனா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் மழை அன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்ற இவரை நிச்சயமா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் வானிலை அறிக்கை மற்றும் தமிழகத்தில் இத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும், புயல் இந்த நேரத்தில் எல்லாம் கரையை கடக்கும் அப்படின்னு தினந்தோறும் செய்திகளாக தந்து கொண்டிருக்கின்ற சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் இந்த பருவமழை நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமணன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தமிழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை தொடர்பா நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்களா இருக்கு. இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு கூட மழை அப்படின்னு தெரியும், தென்மேற்கு பருவமழைனா என்ன, வடகிழக்கு பருவமழை எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பருவமழை நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? அதிகமா கிடைக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த மத்திய மாவட்டங்கள் பகுதிகளுக்கெல்லாம் வடகிழக்கு பருவமழை தான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மூலமாக தான் கிடைக்கின்றது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழையின் அளவு, ஆண்டு மழையின் அளவு மிக குறைவு. இருந்தாலும் அந்த குறைந்த மழையோட கணிசமான பகுதி அவர்களுக்கு அந்த தென்மேற்கு பருவமழை காலங்கள் தான் வரும். இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கோவை மாவட்டத்தை எடுத்துங்க. அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை மாதங்களில் அவர்கள் பெரும் மழை என்பது அந்த அவருடைய ஆண்டு மழையில் 50 விழுக்காடு. ஆனா இப்ப இதே சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் வடகிழக்கு பருவமழை தான் மிக பிரதானமான மழையை கொடுக்கக்கூடிய நேரம். இப்ப காலர் நம்ம இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட முதல்ல பேசலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியில காலர்கள் நீங்க கூட எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம். 044436329994 0443042777 இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்விகளை நீங்க கேட்கலாம். இப்ப முதலாவதா நாகப்பட்டினத்துல இருந்து நாகராஜ் இருக்காரு. நாகராஜ் வணக்கம், இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை கேட்க விரும்புறீங்க? வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா மயிலாடுதுறை பக்கத்துல செம்னார்புரங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க நாகராஜ். இப்ப நீங்க வணக்கம் சார், நீங்க ரமணன் சொன்னார், வருணன் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப உண்மையிலே நீங்க சொன்னீங்கன்னா அது நிஜமாவே இருக்குது, பல முறை நாங்க பாத்துருக்கிறோம். இருந்தாலும் எங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நான் தரங்கம்பாடி கடலோர பகுதியில இருந்து 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது எங்க ஊரு. இதுல திருக்கடையூர் பக்கத்துல பிள்ளை பெருமாநல்லூர்ங்கிற இடத்துல பவர் பிளான்ட் இருக்கு. அந்த பவர் பிளான்ட் இருக்கிறதுனால அதனுடைய மேக கூட்டங்களை அந்த பவர் பிளான்ட் தடுத்து நாங்க வசிக்கிற பகுதியில 9 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மழை பெய்யாதுங்கிற ஒரு மாயை இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு. ஆனா அது நீங்க சொன்னாலும் கூட, நீங்க மழை வரும்னு சொன்னாலும் கூட அது அந்த நிலை இல்லை, இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க நாங்க வானம் பார்த்த பூமியா இருக்க வேண்டியது காவிரி டெல்டா மாவட்ட பகுதி. இந்த திருக்கடையூர் பக்கத்துல இருக்கிற பிள்ளை பெருமாநல்லூர்ங்கிற ஊர்ல இருந்து வரக்கூடிய மின்சார காற்றாலையினால மேகமூட்டங்கள் கரைக்கப்பட்டு மழை வருவது தவிர்க்கப்படுகிறது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்த பகுதி முழுவதும் வறண்ட பூமியாக மாறிவிடும். இப்பொழுது 220 அடிக்கு கீழாகவும் 230 அடிக்கு கீழாகவும் தண்ணீர் மட்டம் குறைந்து கொண்டு வருகிறது, மழையும் இல்லை. இந்த நிலை எதனால் ஏற்படுகிறது? இதை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்ய வழிவகை உண்டா, அல்லது மழை இயற்கையாவே நீங்கள் சொல்லி இருந்தாலும் இந்த பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லையா? இது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதன் சார்பாக நான் கேட்கிறேன், பதில் கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். உங்களுக்கு கண்டிப்பா இந்த சீசன்ல மழை வரும். கடந்த சில வருடங்கள தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா கடந்த வருடம் 2 விழுக்காடு குறைவா இருந்தது வடகிழக்கு பருவமழை. அதுக்கு முந்தைய வருடம் 33 விழுக்காடு குறைவா இருந்தது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே. அதுக்கு முந்தைய வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2004 பாத்தீங்கன்னா நல்ல மழை இருந்திருக்கும். 2005 79 விழுக்காடு அதிகமாக வந்திருக்கும். இந்த வருடம் கணிப்பு என்னன்னாக்க கண்டிப்பா இயல்பு அதிகமாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நீண்ட கால வானிலை அறிக்கை துறை சொல்லியிருக்கு. அதன்படி பார்த்தா உங்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம் நீங்க.
நாகராஜ் தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். இப்போ இந்த மழை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இத்தனை சென்டிமீட்டர் மழை வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அதை எப்படி வந்துட்டு நீங்க கணக்கிடுறீங்க? அதற்கான அளவீடு முறை என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு சிலிண்டர் இதே மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, சிலிண்டர், அந்த கோலையை வந்து நீங்க மாடியில வைங்க. அதுல என்ன மழை வந்ததோ அதை நம்ம சாதாரண பயன்படுத்தக்கூடிய ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை உள்ள விடுங்க, அவ்வளவுதான். அது வந்து இப்போ குறிப்பிட்ட இடத்துல நீங்க கணக்கிடுவீங்களா? எந்தெந்த இடத்துல எல்லாம் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி? அதாவது முதல்ல மழைனா பூமி வந்து அடையணும், அதுக்காக பூமிக்கு அடியில தான் அந்த குடுவை இருக்கும், மேல அந்த மழை மானி இருக்கும், அதை வந்து அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஃபனல் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த ஃபனல் உள்ள விழறது, அதை வந்து நாங்க ஒரு அளக்கும் கருவி மூலம் அளக்கின்றோம். ஆனா நாங்க யூஸ் பண்ற சென்டிமீட்டர் ஸ்கேல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். காரணம் என்னன்னாக்க, அந்த மழை விழும் அந்த பகுதியினுடைய ஆரமும் இந்த அளக்கும் குடையினுடைய ஆரமும் வேறு வேறாக இருக்கும். ஸோ அதனுடைய விகிதாச்சாரத்தை நாங்க ஸ்கேல் மாதிரி சைட்ல போட்டுருப்போம், அவ்வளவுதான். பொதுவாக நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னாக்க வெறும் ஒரு இந்த சிலிண்டர் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு அதுக்குள்ள வந்து ஸ்கேலை வச்சு பார்த்தாலே போதும். இப்போ அடுத்ததா சேலம்ல இருந்து வெங்கடேஷ் நம்ம இணைப்புல இருக்காரு. வெங்கடேஷ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை கேட்க விரும்புறீங்க? மேடம், நான் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில இருந்து பேசுறேன். ஏற்காடு மலை அடிவாரத்து ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் பேசுறீங்க. சொல்லுங்க வெங்கடேஷ். பாத்தீங்கன்னா இங்க சரியான படிக்க தென்மேற்கு பருவமழையும் சரியா வர்றதோ இல்லைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையும் சரியா பொழிகிறது இல்ல. ஆனா சார் சொன்னாங்கன்னா அது உண்மையில கண்டிப்பா அந்த நாகப்பட்டினத்துக்கார பேசுற மாதிரி மழை வந்துருங்க மேடம். ஆனா சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் ஏரியா, நார்த் சவுத் ஏரியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சவுத் ஏரியா, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஏரியா பக்கம் மழை பெய்யுங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஓமலூர் தாலுக்கா வந்து பாத்தீங்கன்னா மழை ரொம்ப டிமாண்டா இருக்குங்க சார். அதை பத்தி கொஞ்சம் கேட்கலான்றதுக்காக கேட்டேன் சார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு சேலம் மாவட்டம் வந்து மேற்கு பகுதி இருக்கிறதுங்களா வடக்கு பகுதி இருக்கிறதுங்களா கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா மழை வர இப்ப வடகிழக்கு பருவமழை தொடங்கி மழை வராம இருக்கு சார், அதான் கேட்கலாங்க சார். உள் மாவட்டங்கள்ல மழை வரணும்னு வச்சுங்க, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ ஏதோ நிலையோ அந்த மாவட்டங்கள் வழியாக பயணித்தால்தான் மழை வரும். மற்றபடி மழை வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். ஆனா கடந்த நேற்று இன்றெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உள் மாவட்டங்கள் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நேற்றுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மாவட்டங்களை நான் பார்க்கும்போது உள் மாவட்டங்கள் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கு கூட உள் மாவட்டங்கள் தான் நாங்கள் நல்ல மழை எதிர்பார்க்கின்றோம். வரும் நாட்கள்ல ஏதான ஒரு நிகழ்வானது அந்த உள் பயணித்து அரபிக்கடல் பகுதியை சேர்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அந்த நிலை எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். இப்போ புயல் உருவாகக்கூடிய காலகட்டத்துல காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் உருவாக்கி நம்ம வானிலை அறிக்கை கொடுக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு நிலைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது உலகத்துல பல நாடுகள்ல இருந்தும் பல ஊர்கள்ல இருந்தும் இந்த காற்றின் அழுத்தமான தரவுகள் வரும். அதை வந்து ஒரு படத்தில் பொறிக்கப்படும். பொறிக்க பிறகு ஒரு பகுப்பாய்வு செய்யப்படும். அது சம அழுத்த கோடுகள் வரையப்படும். சம அழுத்த கோடுகள் வரையும் பொழுது ஒரே ஒரு வட்டத்தை நான் கடலில் வரைந்தேன் என்றால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என்பது பொருள். அதை வரைய முடியாமல் ஒரு கூம்பு போன்ற அமைப்பாக மட்டும் இருந்தால், வட்டமாக உழுதுமா இல்லாட்டா அது தாழ்வு நிலை. 2 வட்டங்கள் என்னால் வரைய முடிவது என்றால் அது வந்து தாழ்வு மண்டலம். புயல்னா அதிகமான வட்டங்கள் வரைவோம், அதுதான். மயிலாப்பூர்ல இருந்து சந்தர் நம்ம இணைப்புல இருக்காரு. சந்தர், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க சந்தர். மழை வருமா வராதா என தினசரி சொல்லி எங்களை சரியான வெளியே செல்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் ரமணன் அவர்களுக்கும் தினத்தந்தி நிலையத்தாருக்கு இனிய வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய 2 கேள்வி. இப்ப புயல் வந்து அடிக்கடி சொல்லுவீங்க, இப்ப வந்து ஒவ்வொரு புயல் புதுமையா வைக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? புதுமையான ஒரு பெயர் வைக்க காரணம் இந்த புயல் எப்படி வர்றதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி கரையை கடந்து விட்டதுன்னு சொல்றீங்க, அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க சார்? ஓகே, உங்களுக்கு பெரிய கேள்வி இருந்தாலும் சொல்றேன். அதாவது ஒரு புயல் உருவாருது அப்படின்னாக்க, இப்ப வந்து இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக ஒரு 7 நாட்டுக்கு முன்பே ஏதான ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும். அது கணினியோட கணிப்பின் ஆற்றல் மூலமாக பெறப்படும், இந்த இடத்துல உருவாகும் அப்படின்ட்டு. சோ அதை வைத்துக்கொண்டு நாங்க கண்காணிப்போம். அடுத்தது இந்த கப்பலில் இருந்து வரும் தரவுகள், விமானத்தில் வரும் தரவுகள், செயற்கைக்கோள் படங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு, ரடார், மிதவைகள் போன்ற படங்களை வைத்துக்கொண்டு இந்த இடத்துல ஒரு புயல் இருக்குன்னு தெரிந்துவிடும். அடுத்தது எவ்வாறு நகரதெல்லாம் கூட கணினி சார்ந்த கணிப்பின் மூலம் நம்ம சொல்ல முடிகின்றது. அடுத்தது வந்து இந்த பெயர் வைக்கிறத பத்தி கேட்டீங்க.
இந்த பெயர் வைப்பது எப்படின்னா முன்னாடி பெயர் வைக்கிற வழக்கம் இல்லை. ஆனா உலக வானிலை கழகம் வந்து பெயர் வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா பல நாட்கள் அந்த இது அனுபவங்கள் உண்டு. எனக்கு இதான ஒரு பெயர் வைத்தால் ஒரு மலரும் நினைவுகள் போல நிஷா புயல் வந்து அன்னைக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்து நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த பெயர் வைத்தானாக்க ஒரு வரலாறுக்கான ஒரு ஏதான ஒரு இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது ஈஸியா ரிமெம்பர் பண்ண முடியும். அதனாலதான் அதுக்காக பெயர் வைக்கும் வழக்கம் வந்தது. 2004 தொடங்கியது. நம்ம சுத்தி உள்ள 8 நாடுகள் வந்து ஒரு 8 பேர் கொடுத்திருக்கோம். அந்த அமைப்பு நாடுகள் அந்த 8 பேரோட பட்டியல் படி வரிசைப்படி வரும். முதல்ல வங்கதேச பேர் பீல ஆரம்பிக்கிறதுனால, அடுத்த கடைசி ஸ்ரீலங்கா பேர் எஸ்ல இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரோட பேரை அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பட்டியல இருந்து வரும். அதுதான் அடுத்து புயல் கரை கடந்தன அப்படின்னு சொல்றீங்க. அதாவது புயல் கரைன்னா இந்த மைய பகுதியானது கரையை கடப்புதான் கரையை கடப்புன்னு சொல்றோம். அப்போது என்ன ஆகுனாக்க காற்று வந்து தெற்கு திசையிலிருந்து வீசும். இப்ப சென்னையிலிருந்து கடக்கிறதுன்னு வச்சு, அப்ப சென்னையில வந்து தெற்கு திசையிலிருந்து காற்று வீசினால் அந்த நிகழ்வானது நிலப்பகுதிக்கு வந்து விட்டது, மையப்பகுதி நிலப்பகுதிக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு காமா இருக்கும் புயல்லாம் வரும்போது அப்புறம் திருப்பி எதிர் திசையிலிருந்து காற்று வீச ஆரம்பிக்கும் மேற்கு திசையிலிருந்து. இதை வைத்துக் தான் சொல்றோம். அடுத்து அதை வந்து நம்ம ரேடார் படங்கள் மூலமாகவும் காற்றின் போக்கையும் கணித்து நம்ம உறுதியாக சொல்கின்றோம். தொடர்புக்கு நன்றி சந்தர். இப்ப அடுத்ததா நாகப்பட்டினத்துல இருந்து முருகன் நம்ம இணைப்புல இருக்காரு. முருகன், இன்னைக்கு என்ன கேள்வியை கேட்க போறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க முருகன். வணக்கம் சார். மயிலாடுதுறை, நாகை மாவட்டம் மயிலாடுதுறை குத்தாலம் தாலுகால இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்ப ஒரு மயிலாடுதுறையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல மழை பெய்யுது சார். அதுக்கு பிறகு ஒரு 4 கிலோமீட்டர்ல மழை பெய்ய மாட்டுது. அது இப்ப எங்களுக்கு எல்லாம் இந்த பகுதியெல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கும் சார். மழை இப்ப வந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2 கிலோமீட்டர் மயிலாடுதுறையில மழை பெய்யுது. அதுக்கு வந்து ஒரு இளந்தங்குடின்னு ஒரு கிராமம் இருக்கு, அதுல பெய்ய மாட்டேது. அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் பெய்யுது சார். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து இந்த வெப்பச்சலனம் மூலமா இந்த சம்மர் பீரியட்ல வரும், கோடை காலங்கள்ல அது வந்து மேற்குல இருந்து அந்த மேகங்கள் தோன்றி நில சார்ந்த நிகழ்வாக வரும். அப்போ இது வந்து மேற்குல இருந்து வரும்போது சில ஊர்ல பெய்யும், அடுத்ததுல கூட பெய்யாது, அந்த நிலை ஏற்படும். ஆனா பொதுவாக இந்த பருவமழை காலங்களில் எல்லா ஊர்லயும் பெய்யணும். அப்ப வரணும்னாக்க ஒரு தாழ்வு நிலை ஏதாவது நம்ம வங்கக்கடல் பகுதியில் உருவானாக்க அனைத்து ஊர்களிலும் கண்டிப்பாக நல்ல மழை வந்து பெரும்பாலான இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ கடந்த சில நாட்களாக நம்மளுக்கு பெய்த மழை வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சியின் மூலமாக பெறப்பட்டது, அதுவும் இலங்கை பகுதியிலிருந்து. அப்பொழுது அந்த மேக தொகுதிகள் வரும்போது ஒரு சில இடங்கள்ல இருக்கும், பக்கத்து ஊர்ல இருக்காது, அந்த நிலை ஏற்பட்டது. நமக்கே நல்ல எல்லா ஊர்லயும் நல்ல மழை பெய்யும் அப்படின்னாக்க ஒரு தாழ்வு நிலை நம்ம அருகில் வந்து அது உள்ளே நகர்ந்து அப்படி வரும்போது கண்டிப்பா எல்லா ஊர்லயும் மழை பெய்யும் தமிழ்நாடு ஃபுல்லாவே. அதாவது இந்த மன்னார் வளைகுடா வழியா இந்த தாழ்வு நிலை நகரும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இல்லாட்டா ஏதாவது புயல் போன்ற நிகழ்வுகள் ஏதாவது வங்கக்கடல்ல உருவாகி தமிழ்நாட்டின் ஊடே சென்றாலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்பொழுது நல்ல மழை எதிர்பார்க்கலாம், நம்புவோம் அந்த மாதிரி வரும் என்று இந்த வருங்கால நாட்களில். முருகன், எங்களை தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். இப்போ நீங்க சொன்னீங்க வெப்பசலனம் காரணமா இத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. வெப்பசலனம்னா என்ன சார்? வெப்பசலனம் நாள் நீடிக்கும் சொல்ல மாட்டோம். இட்ஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் ஈவெண்ட். அதாவது இந்த கோடை காலம்னு சொல்றோம், நல்ல இது வெப்பம் இருக்கும். ஒரு கடல் காற்று வந்துடும் ஈரப்பதமும் இருக்கும். நல்ல வெப்பம், ஈரப்பதம், அடுத்து ஒரு உறுதி இல்லாத வானிலை. உறுதி இல்லாத வானிலைன்னா அந்த வழிப்பதியை மேலே அனுப்புவதற்கான ஏற்றவாறு உள்ள வானிலை உறுதி இல்லாத வானிலைன்னு சொல்லுவோம். அந்த நிலை இருக்கும்போது இந்த மேகங்கள் தோன்றும். பொதுவாக இந்த மேற்கு பகுதியில் தோன்றி, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியில் நிறைய மலைப்பாங்கான பகுதி இருக்கு. அந்த மலையினுடைய ஏற்றமான பகுதிகள் ஒரு உந்து விசையை கொடுக்கும், ஒரு மிதப்பாற்றலை கொடுக்கும் வழியை செல்வதற்கு. அப்படி சொல்றாங்க காற்றின் திசையானது மேற்கு திசையிலிருந்து வீசுவதன் காரணத்தினால மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இந்த மேக தொகுதிகள் பயணிக்கும். அப்போ மேற்கில் நல்ல மழையை கொடுத்துட்டு கிழக்குல அந்த கடலோர பகுதியில் வரும்போது சில நேரம் வெறும் காத்து தான் வரும், ஒரு ஈரம் குளிர்ந்த காத்து தான் வரும். சில நேரத்துல வந்து அந்த ஈரப்பகுதி இருந்து வேணும் தான் அந்த பகுதியில மழை கொடுக்கும். அப்ப என்ன ஒரு தெருல இருக்கும், அடுத்த தெருல மழை இருக்கு, அந்த நிலை ஏற்படும். அதுதான். ஓகே, இப்போ அடுத்ததா துபாயில இருந்து அஸ்ரத் நம்ம இணைப்புல இருக்காரு. அஸ்ரத், இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறீங்க? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன், சொல்லுங்க. அது துபாயில இருந்து கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சார், என்ன ஒரு டவுட்னா துபாயில வந்து ஏன் சார் நார்மலா அவ்வளவோ மழையே வருது கிடையாது? அது எப்படின்னாக்க அதெல்லாம் உயர் அழுத்த பகுதிகள் இருக்கு. அதாவது உலகத்திலேயே எடுத்துட்டீங்கன்னா பாலைவனங்கள் உள்ள பகுதிகள் இருக்கும். நம்ம வட அரைக்கோளத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க கலிபோர்னியால பாலைவனம் இருக்கும், சஹாரா பாலைவனம், இந்த அரேபிய பகுதியில் உள்ள பாலைவனம், தார் பாலைவனம், இந்த போன்ற பாலைவன பகுதிகள். இந்த பாலைவன பகுதிகள்லாம் உயர் அழுத்த பகுதிகள்.
அங்கே வந்து மேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பே மிக மிக குறைவு. உயர அழுத்தம் இருப்பதனால இந்த மேகங்கள் மேலே சென்று உருவாவதற்கான வாய்ப்பு இல்லாத காரணம் தான் அந்த மாதிரி நிலை ஏற்படுகின்றது. அடுத்ததா சென்னையில இருந்து விசி சேகர் இணைப்புல இருக்காரு. வணக்கம் விசி சேகர், இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை கேட்க போறீங்க? மிஸ்டர் ரமணன் வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதாவது நீங்க சொல்ற ப்ரெடிக்ஷன் வச்சுட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுறாங்க கவர்மெண்ட்ல. இந்த திங்கட்கிழமை சென்னையில. பட் அன்னைக்கு ஒரு சொட்டு மழை கூட பெய்யல. உங்க ப்ரெடிக்ஷன் ஏன் இவ்வளவு தவறா போகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது. இப்ப ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா இந்த டைத்துக்கு மழை வரும்னு சொல்றாங்க, கரெக்டா வந்துடுது. அதே மாதிரி AccuWeather.com அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் ப்ரெடிக்ட் பண்றதுலாம் கரெக்டா இருக்கு. நீங்க சொல்றது மட்டும் ஏன் அந்த அக்யூரசி வர மாட்டேங்குது? ரொம்ப குட் क्वेश्चन சார். அதாவது சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங், எக்ஸ்ட்ரா டிராபிக்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்றது ஈஸி. ஒரே மாடல் தான். மாடல்ஸ் ஆர் குளோபல். இந்த கணினின்னு சொல்றோம் இல்லையா, அது உலகம் முழுதும் கணிக்கின்றது. நாங்க பயன்படுத்தக்கூடிய கணினியா இருக்கட்டும், வெளிநாட்டில இருந்து வர கணினியா இருக்கட்டும், எல்லா கணினியோட அவுட்புட்டையும் நாங்க பார்த்து தான் சொல்றோம் முதல்ல ஒண்ணு. ஆனா இந்த வெப்ப மண்டலத்தை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கடினம். ஈவன் அமெரிக்கால கூட இந்த டொர்னேடோ என்று சொல்லக்கூடிய சூறாவளி எல்லாம் ஒரு 40 நிமிஷம் தான் லீட் டைம் கிடைக்கும். ப்ரீவியஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதே புற வெப்ப மண்டலத்தில்னாக்க அது வெஸ்டர்லி விண்ட்ஸ் சொல்லக்கூடிய மேற்குல இருந்து வர காற்றின் மூலமா வரப்படக்கூடிய நிகழ்வுகள் அதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்க வந்து இந்த லீவ் விடுறதா நாங்க விடுறதுல ஸ்டேட் கவர்மெண்ட் விடுறாங்க. அவங்க வந்து மழைக்கு விடுறது இல்ல. முதல் நாள் பெய்த மழையில ரோடெல்லாம் மோசமா இருந்தா குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க தான் விடுறாங்க. அடுத்தது இந்த தாழ்வு நிலையெல்லாம் வரும் காலங்கட்டத்துல மழை என்பது நள்ளிரவு அதிகாலை தான் வருமே தவிர டே டைம்லயே வராது. சோ அதனால வந்து இந்த லீவுங்கிறது வந்து ரோடோடைய கண்டிஷனுக்கே தவிர மழையினால அல்ல. இப்ப அடுத்ததா மதுராந்தகம்ல இருந்து காதர் மொய்தீன் நம்ம இணைப்புல இருக்காரு. வணக்கம் காதர் மொய்தீன், இந்த நிகழ்ச்சியில் என்ன கேள்வியை கேட்க விரும்புறீங்க? சார் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். இங்க மதுராந்தகம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்துல சார். ஆமா, லாஸ்ட் இயரும் சுத்தமா ட்ரை சார், மழையே இல்ல. இந்த ஒரு 50 வருஷத்துல நான் இந்த மாதிரி ட்ரைய பார்த்தது இல்ல. இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா சுத்து வட்டாரத்துல மழை பெய்யுது, இந்த மதுராந்தகம் மட்டும் மழை பெய்யல. என்ன காரணம் சார்? அதாவது சொல்றேன்னா இப்ப வந்து தாழ்வு நிலை இல்லாட்டா ஒரு லோ பிரஷர் ஏதாவது நம்ம அந்த தாழ்வு பகுதி என்பது தமிழகம் ஊடாக சென்றால்தான் அனைத்து பகுதிகளுக்கும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு மேலடுக்கு சுழற்சி இலங்கையில இருக்கும்பொழுது அதன் மூலமா பெறப்படும் மழை என்பது ஏதோ ஒரு சில பகுதிக்கு வருதுமே தவிர எல்லா பகுதியிலும் விரிவாக அடைவதற்கான பெரும்பாலான இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனாலதான் இன்றைக்கு கூட சொன்னோம், அநேக இடங்களில் வட உள் மாவட்டங்கள் மழைவதற்கான வாய்ப்பு உண்டு, மற்ற பகுதியில் ஒரு சில இடங்கள் சொல்றோம். இதுதான் காரணம். இதே போன்ற ஒரு தாழ்வு நிலை அந்த மன்னார் வளைகுடால வந்ததுன்னா தமிழகம் முழுவதுமே பெரும்பாலான இடங்களில் மழை வரும். அந்த மாதிரி நிகழ்வே சரியா இந்த கடந்த சில வருடங்கள்ல நிகழவில்லை. அதான் காரணம். இப்ப கடந்த வருடம் எடுத்துட்டீங்கன்னா 2 விழுக்காடு குறைவு, அத நார்மல்னு சொல்லுவோம், இயல்பு நிலைன்னு சொல்லுவோம். அதுக்கு முந்தைய வருடம்லாம் 33 விழுக்காடு குறைவு, அதுக்கு முந்தைய வருடம் 16 விழுக்காடு குறைவு. வரிசையா ஒரு வருடம் 16 விழுக்காடும் அடுத்த வருடம் 33 விழுக்காடும் குறைவா இருக்கும்போது போதிய மழை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வந்து நிலத்தடி நீர்லாம் ரொம்ப கீழே போயிருக்கும். அதனால நம்ம அதை ஃபீல் பண்றோம். தொடர்ந்து நிறைய வருடங்கள் இந்த நிகழ்வுடன் நல்ல மழையை பெற்றோமானால் அந்த நிலை ஏற்படாது. அதுதான் காரணம். இப்ப அடுத்ததா திருச்சியில இருந்து கலிய பெருமாள் நம்ம இணைப்புல இருக்காரு. வணக்கம் கலிய பெருமாள், இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை கேட்க போறீங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க கலிய பெருமாள். சொல்லுங்க சார். நான் இந்த திருச்சி மாவட்டம் தலையில வந்து பேசுறேன் சார். புயல்னு வந்துச்சுனால எங்க ஏரியா துறையூர் பக்கம் மழை வர மாட்டேங்குதுங்க. ஆமா. அதாவது நாகப்பட்டினத்துல புயல் கரையை கடந்தா மட்டும் மழை வருதுங்க. மற்றபடி வேற எங்கிட்டு போனாலும் எங்க ஊர்ல ஒரு 10 வருஷமா சரியான பிடிக்க மழை இல்லைங்க. அதான் காரணம் சொல்றேன். அதாவது புயல் வருவதனால மழை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எப்படின்னாக்க புயல் நம்மை வந்து அடைய வேண்டும். வேற ஒரு மாநிலத்துக்கு போனா என்ன பண்றது? இந்த கடந்த வருடம் முந்தைய வருடம் பாத்தீங்கன்னா 33 விழுக்காடு குறைவுன்னு சொன்னோம். அந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 5 புயல்கள் இருந்தது. எல்லா புயல்களுமே தமிழகத்தை விட்டு வேற எங்கோ சென்று இங்க இருக்கிற ஈரப்பதத்தை ஈர்த்து கொண்டதன் காரணத்தினாலே உங்களுக்கு வந்து மழை குறைந்தது. இந்த புயலே வேண்டாம், வெறும் ஒரு தாழ்வு நிலையோ ஒரு தாழ்வு பகுதியோ தமிழகத்தின் ஊடே சென்றால் போற நல்ல மழை வரும். சோ அந்த நிலை தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டும்.
அந்த நிலை வரும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் இந்த வரும் காலங்களில. அடுத்ததா திருச்சியிலிருந்து ராமச்சந்திரன் இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராமச்சந்திரன், இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை கேட்க போறீங்க? வணக்கம் ராமச்சந்திரன், சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். திருச்சியில ராமச்சந்திரன். சொல்லுங்க சார். திருச்சியில எப்பவுமே 10 மாசம் எப்பவுமே வெயில் தான் சார் அதிகமாகுது. ஒரு மாசம் தான் மழை பெய்யுது, ரொம்ப ரேரா இருக்கு. ஒரு மாசம் தான் பனி இருக்கு. அது திருச்சியில இந்த பருவமழை சீசன் எப்ப என்ன திருச்சி சரௌண்டிங் எல்லா பக்கமும் நல்லா இருக்கு. திருச்சி உள்ள மட்டும் ஏன் சார்? அதாவது பாருங்க, ஒரு மழை வரணும் அப்படின்னா ஒரு நிகழ்வு மூலமா தான் மழை வரும். அந்த நிகழ்வு எந்த பகுதியை கடக்கிறது என்பது முக்கியம். இப்போ லோ பிரஷர் ஏதோ ஒரு காற்று தாழ்வு பகுதி ஏதோ உருவாகி விட்டதுன்னு வச்சுங்க, ஒரு புயலை உருவாகிட்டு வச்சுங்க, அது ஆந்திரா பகுதியை கடந்துன்னு வச்சுங்க, தமிழகம் முழுவதும் மேற்கு திசையில காற்று வீச தொடங்கும், கிழக்கு திசையில காற்று இருக்காது. அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மழை குறைந்து விடும். நம்மளுக்கு நிகழ்வெல்லாம் தெற்கு பகுதியில தோன்றி அப்படி இந்த மன்னார் வளைகுடா அந்த மாதிரி நிகழ்ந்ததுன்னு வச்சுங்க, அவ்வாறு பயணிக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதுமே கிழக்கு திசையில காற்று வீசும், கடல் பகுதியில் காற்று வீசும். அப்பொழுதுதான் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்க முடியும். எந்த பகுதியில கடக்காது என்பதுதான் முக்கியம். இப்ப அடுத்ததா சேலம்ல இருந்து கணேஷ் நம்ம இணைப்புல இருக்காரு. கணேஷ் வணக்கம், இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை கேட்க போறீங்க? மேடம் இப்பதான் புயல் வந்ததுங்க மேடம். நம்ம சேலம் மாவட்டத்துக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை. சரிங்க. ஆனா காத்துல சித்திரை வைகாசியில நல்ல மழை பெஞ்சது சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலையா சொல்லலாங்க. ஆனா இப்ப இவ்வளவு புயல்ல இப்ப மழையே வரலைங்க மேடம். இப்ப இந்த பருவமழையும் வரல, புயலும் வரவில்லை. அதாவது உங்களுக்கு இந்த கோடை நாட்கள்ல வெப்பச்சலனத்தின் மூலமாக அந்த விழிமுறைகள் தோன்றி வரும். அடுத்தது கேரளால நல்ல மழை பெய்தனால் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளெல்லாம் அந்த உபரி மழை நல்லா வரும். மற்ற காலங்கள்லாம் வடகிழக்கு பருவமழை காலங்கள்லாம் உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு மிக குறைவு, கடலோர மாவட்டங்கள் தான் வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் காற்று கிழக்கு திசையில் வீசும்போது அந்த நிகழ்வுகள்லாம் கிழக்குல இருந்து வரும். இந்த கடலோரத்துல இந்த தாழ்வு நிலை இருந்ததுன்னா கடலோர மாவட்டங்கள் மட்டுமே தான் மழை வரும். மற்றபடி உள் மாவட்டங்களுக்கு அந்த காலகட்டங்களில் வரணும்னாக்க அந்த தாழ்வு நிலையோ தாழ்வு பகுதியோ தமிழகத்தின் ஊடாக செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உள் மாவட்டங்களையும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா கடந்த நேற்று இன்றெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உள் மாவட்டங்களில் நல்ல மழை வந்திருக்கு. காரணம் என்னன்னாக்க காற்றானது மேற்கு திசை வீச ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னாக்க இந்த அரபிக்கடல்ல இருக்கிற ஒரு மேலடுக்கு சுழற்சியானது இந்த காற்றின் திசையை மாற்றி உள் மாவட்டங்கள் நல்ல மழை கொடுத்திருக்கு. நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த மாதிரி உள் மாவட்டங்கள்லாம் தருமபுரி அந்த மாவட்டங்கள்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு. கரூர் இந்த மாவட்டங்கள்லாம். சரி, இப்ப இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் அப்படின்னு பார்த்தா உங்களை மையப்படுத்தி நிறைய ஜோக்ஸ் எல்லாமே வரும். ரம்னன் சார் இன்னைக்கு மழை வந்திருக்குன்னு சொல்றாரு, அப்ப கண்டிப்பா மழை வராதுன்னு சொல்லிருக்காரு, அப்ப நம்ம கண்டிப்பா கொடை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு ஜோக்ஸ் இருக்கு. சோ அதை பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்க வீட்டுல எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒண்ணு இல்ல, இப்போ நான் ஒரு சில இடங்கள் அப்படின்னு சொல்றேன், ஓரிரு இடங்கள் சொல்றேன். காரணம் ஒண்ணு இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 315 ரெயின் கேஜ் மழை மாநிலம் நான் கால்குலேட் பண்றோம் எவ்வளவு மழை வரும். இப்பொழுது ஒரு 100 மழை மாநிலம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க, 315 வேணாம் 100 வச்சுங்க. அதுல 24 மழை மாநில வரலும் மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, அதை ஓரிரு இடங்கள் சொல்றோம். 49 மழை மாநில பெஞ்சினாக்க ரெயின் கேஜ் வந்ததுன்னா ஒரு சில இடங்கள், அதுக்கு மேல போச்சுன்னா அநேக இடங்கள், 76 மழை மாநில மேல போச்சுன்னா பெரும்பாலான இடங்கள். அப்ப ஓரிரு இடங்கள்ல மழை பெய்யும்னாக்க கண்டிப்பா நம்ம வீட்டு வாசல்னு அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சொல்ல முடியாது கிடைக்கிற 1 மினிட்ல. அடுத்தது இப்ப என்ன சொன்னாக்க ஒரு இடங்கள் மழை பெய்யும் சொல்லிடுறேன், ஒரு சில இடங்கள்னு. இப்ப எந்த மாவட்டத்துல மக்களுக்கு டவுட் வரும், அப்ப என்ன பண்ணோம்னா எங்களோட இணையதளத்துக்கு IMD சென்னைக்கு போயிட்டு அதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபார்காஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாவட்டத்துல இருக்குமா நோ ரெயினா கொடுத்திருப்போம், கனமழை பெய்யுமா அந்த மாவட்டத்தில் கொடுத்திருப்போம். அதை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக, அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு கூட என்ன சொல்றோம், வட உள் மாவட்டங்களில் மழை வந்துடும், அதிகமான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலான இடங்கள் சொல்றோம். கண்டிப்பா இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டிய மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் அந்த போன்ற வட உள் மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இப்ப அடுத்ததா விழுப்புரம்ல இருந்து குமார் இணைத்து இருக்காங்க. வணக்கம் குமார், இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை முன்வைக்க போறீங்க? விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்று பக்கத்துல மழை பெய்யுமா? எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் அதுதாங்க. அதாவது ஒரு சில இடங்களும் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. இப்ப வட உள் மாவட்டங்கள் அநேக இடங்களுக்கு சொல்றோம், ஏனைய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏனைய மாவட்டம் ஒரு சில இடங்களும் போது இந்த மழை மானி பாத்தீங்கன்னா அது ஒரு 25% 26% தான் ரெக்கார்ட் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. அந்த காலகட்டங்களில் கண்டிப்பா எல்லா ஊர்லயும் மழை பெய்யும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு பெரும் நிகழ்வு புயலோ தாழ்வு நிலையோ நம்ம தமிழக கடற்கரை அருகில் வரும்போது தான் எல்லா ஊர்களையும் மழை எதிர்பார்க்க முடியும். அது குறிப்பாக மன்னார் வளைகுடா வழியாக செல்ல வேண்டும்.
அப்பொழுதுதான் நம்ம பெரும்பாலான இடங்கள்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து ராஜசேகர் நம்ம இணைப்புல இருக்காரு. ராஜசேகர், சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. நிலையத்தாருக்கும் தங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள், சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். வானிலை ஆராய்ச்சி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்லுங்க. முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கிறதுனால நிறைய இழப்பீடுகளை அழியத்தை தடுக்கப்படுது. உடைமைகளும் உயிர்களும் சேதம் அடைகிறத தடுக்கிறீங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைக்கும் போது. அதுக்கடுத்து இப்ப பாத்தீங்கன்னா சார், மழை வரதுக்கு முன்னாடி இடி வந்துருக்குங்க சார். அதுதான் ஆச்சரியமா இருக்கு சார். முன்னெல்லாம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் இடி இடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மழை வரதுக்கு முன்கூட்டியே இடி வந்துருக்குங்க சார். அப்படி தூரத்து இடி முழக்கம்னு சொல்லலையா நம்ம? அந்த தூரத்துல இடி முழக்கம் வரும்போது அந்த ஒரு மழை தரும் மேகங்கள், திரள் மேகங்கள் இருக்குங்கிறத எடுத்து காட்டுகின்றது. அதுக்கப்புறம் அது நம்ம நோக்கி நகரும் போது நம்மளுக்கு மழை வரும். ராஜசேகர், தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். இப்போ இடைப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கு திரைப்படங்களையோ நாடகங்களையோ நடிக்க வாய்ப்பு வந்தது அப்படின்னு தகவல் வந்தது. நடிப்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? சரி, நடிப்பது என்பது இப்போ நான் ஒரு அரசு பதவியில் இருக்கேன், ஒரு சயின்டிஸ்ட்ங்கிற இதுல இருக்கேன். ஏதாவது ஒரு காமெடி ஷோ அப்படின்னு நல்லா இருக்காது. ஓகே, இப்ப அடுத்ததா அபுதாபில இருந்து அரவிந்த் நம்ம இணைப்புல இருக்காரு. அரவிந்த், சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில என்ன கேள்வியை முன்வைக்க போறீங்க? வணக்கம் ரமன். வணக்கம் ரமன், சொல்லுங்க சார். நான் அபுதாபில இருந்து பேசுறேன். எனக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்துல அருப்புக்கோட்டைங்கிற ஊரு. எனக்கு 2 கொஸ்டின்ஸ் உண்டு. என்னன்னா, எங்க ஊரை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஊரை சுத்தி இருக்கிற ஊர்கள் எல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா எங்க ஊர்ல மட்டும் மழை பெய்யாது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது இந்த சம்மர் மந்த்ஸ் சொல்லக்கூடிய இந்த கோடை காலங்கள் எல்லாம் இந்த திரள் மேகங்கள் உருவாகும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியில அது உருவாகும் பொழுது அந்த பெரிய ஒரு நிகழ்வு கிடையாது, அதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்வு, மீசோ ஸ்கேல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த வெறும் மேக கூட்டங்கள் நகரும் பொழுது மழை வரும். இந்த திரள் மேகங்கள் அது கண்டிப்பா ஒரு ஊர்ல வரும், அடுத்த ஊர்ல இருக்காது. அது காற்றின் திசையை பொறுத்தது. காற்றின் திசை உங்களுக்கு வடமேற்குல இருந்து வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த தென்கிழக்குல இருக்கிற பகுதியில் தான் மழை வரும். அது எந்த திசையிலிருந்து காற்று வீசுகிறது என்பது பொறுத்தது. நமக்கு மேற்கு திசையில காற்று வீசினால், அந்த மேற்கு திசையில அந்த மேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வரும். எந்த திசையிலிருந்து காற்று வீசுகிறது, அந்த மேக கூட்டம் எங்க இருக்கு என்பதுதான் முக்கியம். அதனால சில ஊர்களுக்கு வரும், அடுத்த ஊருக்கு வராது போயிடும். ஒரு பெரும் நிகழ்வுன்னு வச்சுங்க, புயலோ இந்த மாதிரி ஒரு பெரும் நிகழ்வு வரும்பொழுது எல்லா ஊர்களையும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுதான். இப்ப அடுத்ததா கோவையில இருந்து ராஜேஷ் நம்ம இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜேஷ். திரு ரமணன் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம். ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், இந்த எல்னினோ லானினான்னு சொல்றாங்க சார். ஆமா, அது நம்மளுடைய மான்சூன் ரெயின்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்குது சார்? அதாவது அது டைரக்ட் ஒரு தொடர்புலாம் கிடையாது. அதாவது இந்த எல்னினோ என்பது வேற ஒண்ணும் இல்ல, இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில இந்த பெரு நாட்டுல என்ன ஆகும்னாக்க, பொதுவாக அவளுடைய நீரோட்டங்கள் என்பது தென் துருவத்திலிருந்து வரும். சில காலகட்டங்களில் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அந்த வெப்பமான நீர் வரும். அந்த நீர் வெப்பமாக வரும்பொழுதுதான் நம்ம எல்னினோன்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு ஸ்பானிஷ் முறையில அது கிறிஸ்துமஸ் டைம்ல அவங்க பார்த்தாங்க. முதல்ல பார்த்த பொழுது அது அந்த கிரைஸ்ட் பிறக்கிற டைம்னால, நினோய்னா ஸ்பானிஷ் மொழியில ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த கொரியாந்தே தெல் நினோய் அப்படின்னு சொல்லி எல் நினோ அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த காலகட்டங்களில் பெரு நாட்டில் பெருமழை, அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் வறட்சி ஏற்படும். இந்த நிகழ்வு வைத்து கூட அவர்கள் உறுதியாக சொல்லிவிட முடியும். இந்த எல்னினோ ஆஸ்திரேலியாவில் வறட்சி, பெரு நாட்டில் பெருமழை, நல்ல மழைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒற்றுமையெல்லாம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இல்ல. ஓரளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது பல எல்னினோ வருடங்கள்ல தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதாவது இயல்புக்கு அதிகமா பெஞ்சிருக்கு. இந்த வருஷமும் எல்னினோ வருஷம் தான். சில எல்னினோ வருஷங்கள்ல இயல்பு குறைவாக பற்றாக்குறை நிலையில் கூட வந்திருக்கு. ஆனா பொதுவாக பார்த்தா அதை வைத்துக் கொண்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா அதை வைத்துக் கொண்டு மட்டும் கணிப்பதில் நம்மளுக்கு ஒரே ஒரு காரணி இந்த மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி கிடைக்கல. இது வரலாம் நிறைய காரணிகளை பயன்படுத்துகின்றோம். அதனுடன் ஒரு தொடர்பு படுத்தி ஒரு புள்ளியல் அடிப்படையில தான் இது கணிக்கப்படுகின்றது, இந்த கணிப்பெல்லாம். ஓகே சார், இப்ப இந்த பருவநிலை மாற்றத்துல கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல மீனவர்களுக்கு பிரத்யேகமா நீங்க தகவல் கொடுப்பீங்களா? ஆமா, அதாவது மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஆல் இண்டியா ரேடியோ மூலமாகவும் அனுப்பப்படுகின்றது.
அடுத்தது பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மீன் வளத்துறை, அவர்களும் இந்த செய்தி நம்ம தொலைநகல் மூலம் செல்லும். அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஆபரேட்டிங் சென்டர்னு சொல்லி இந்த தமிழக அரசினுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இயங்குகின்றது, வருவாய்த்துறைக்கு, அவங்களுக்கும் இந்த செய்தி செல்லும். அவங்கெல்லாம் இந்த செய்தியை பரப்பி விடுவார்கள். பொதுவாக வந்து என்னன்னாக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்னு எப்பவும் சொல்ல மாட்டோம். பொதுவாக வானிலையில வந்து எந்த பாதிப்பு இல்லைன்னா நில் வார்னிங் சொல்லுவோம், அதுவும் வார்னிங்கா போகும். அடுத்தது இந்த காற்றின் வேகம் 45-55 வரும்போது சொல்லுவோம். ஏன்னா கட்டு மரங்கள்லாம் அது தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக சொல்லுவோம். அது அவர்கள் அதை ஏற்ற மாதிரி பயன்படுத்தும். கடல் போவான்னு சொல்ல மாட்டோம். அடுத்தபடியாக இந்த ஒரு தாழ்வு மண்டலம் போன்ற நிகழ்வுகள் நம்மை அண்மிக்கும் பொழுது அப்பொழுது கடலுக்கு போவான்னு சொல்லுவோம். அவர்கள் பாதிப்பு, உயிர் பாதிப்பு ஏற்படும். கடந்த சில வருடங்களை எடுத்துக்கொண்டானாக்க மீனவர்கள் வானிலை நிகழ்வுகளால் இறந்தார்கள் என்ற செய்தியே இப்போது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விஷயம் அது. ஓகே, இப்போ சில நேரங்களில் கனமழை பெய்யும் போது விவசாயம் செய்யக்கூடிய பயிர்கள் எல்லாமே மழையினால நனைஞ்சு நாசமாகுது. அப்ப அது முன்கூட்டியே இந்த நேரத்துல கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு பிரத்யேகமா கொடுக்க முடியுமா? அதற்கான தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இப்போ நம்ம தொலைக்காட்சி வழியாக சொல்றோம் கனமழைன்னு வரும்போது அதெல்லாம் பாதி நேரத்தில் நம்ம சாட்சி மாத்திரம் தான் பார்க்க முடியும். எனக்கு இப்ப வந்து தொடர் மழை வந்து எப்படி நம்ம இது கிராப்பை கட் பண்ணி வைக்க முடியாது, வெட்டி வைக்க முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப வந்து அறுவடை நிலையில இருக்கு, வானம் தெள்ள தெளிவா இருக்கு, அவங்க ரோட்ல போட்டு உணர்த்துறாங்க. அந்த நேரத்துல இருந்து ஒரு கடல் பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு மூலம் மழை வரும்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். அதை முன்கூட்டியே சொல்லிடலாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். அப்புறம் அடுத்தது ஒரு புயல் வரப்போறதுன்னு சொல்றோம். இந்த புயல் வரும்போது 100% நல்ல வாய்ப்பு நம்ம பகுதியில் தான் வரும்னாக்க நோ ரிக்ரெட் ஆப்ஷன். அதை அறுவடை செய்வதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற நிலையில இருக்கும்போது அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியுங்கிற நிலையில் இருக்கும்போது அவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். ஓகே, இப்ப இந்த மழை அறிவிப்பு குறித்த அறிவிப்புகள் வரும்போது வளிமண்டலத்துல மேல் அடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன சார்? அதாவது எப்படின்னாக்க இந்த வழியில இந்த அட்மாஸ்பியர் சொல்றோம் இல்லையா, இல்ல காற்று மேலே செல்லணும்னாக்க ஒரு சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய சுழற்சி இருக்கும். இந்த காற்றை சுத்தும். அது வந்து உயர அடுக்குகளில் அந்த காற்றை சுத்தும் போது தான் மேல் அடுக்கு சுழற்சின்னு சொல்றோம். தரையிலேயே அந்த சுழற்சி வந்ததுனாக்க அதுதான் நம்ம வந்து லோ பிரஷர், அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலம், புயல் அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு இந்த பருவமழை நேரலையில நிறைய நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை திரு ரமணன் அவர்களிடம் கேட்டு அதற்கான பதில வந்து வாங்கிக்கிட்டாங்க. இந்த நேரலையில நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப எளிமையாகவும் பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி திரு ரமணன். மீண்டும் ஒரு சிறப்பு நேரலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.